வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. மற்றும் ஒரு குறும்படம் பிரஜன் வெசஸ் வியனா. வியனா வந்து கேமரா முன்னாடி வந்து அப்படியே பயமா இருக்கு, இங்க வந்து த்ரெட்டனிங்கா இருக்கு, இன்செக்யூரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு பிரச்சனை? வார்த்தையை வந்து இந்த பக்கமும் பயங்கரமா விட்டுருக்காரு. ரெட் கார்டுக்கான வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு நம்ம பேப்பர் ரவுடி. அவர் பார்த்தீங்கன்னா, அவெல்லாம் ஒரு ஆளா, அவகிட்ட ஏன் பேசுறீங்க? அதாவது வியனா பத்தி இங்க சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இருக்கிறாங்க. அங்க சொல்றாரு, சாண்ட்ரா திவ்யா கிட்ட தான் இவர் சொல்றாரு, அவெல்லாம் ஒரு ஆளா, அவகிட்ட மூஞ்ச கொடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து தேவையில்லாம பாத்தீங்கன்னா குத்தி புடிச்சு ஏதாவது அடிச்சு ஏறி விட்டுருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து அவ வந்து கண்டென்ட் பண்றா, இங்க இங்க யாருக்குமே முதுகெலும்பு இல்லை, எல்லாருமே இங்க சுத்தி தான் பேசுறானுங்க, நேரடியா பேச மாட்டானுங்க, யாருக்கும் தைரியம் இல்லை, இது இந்த வீட்டுடைய சாப கேடு அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. இவர் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு, அவங்க எதுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாண்ட்ரா, திவ்யா ரெண்டு பேரும் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எல்லா வீட்டு வேலைகளும் செய்யணும். வீட்டு வேலையை வந்து வழிநடத்துறது வந்து விக்ரம். அவர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கேப்டன் எஃப்ஜே கிட்ட போய் சொல்லணும். எஃப்ஜே வந்து இந்த ரெண்டு பேரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சொன்னது. நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரம ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் இங்கே செய்ய வந்தாரு, அவரை செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்ததா. அப்புறமா ரொம்ப டிலே பண்ணாங்க. தலை வலிக்குது, பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க திவ்யா. எஃப்ஜே வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். ஸோ அதனால இவங்க வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஜெயிலுக்கு. இப்போ வியனா அங்கே வராங்க. அவங்க வந்து அவங்க பங்குக்கு நேற்று ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்க வேற கடுப்புல இருக்காங்க. திவ்யா அந்த நெய் போடும்போது இப்படி தட்டில் தட்டினாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக்கிட்டு இவங்க போயிட்டு உட்காந்து, அக்கா இது மாதிரி பண்ணக்கூடாது, ரூடா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லாம இப்ப விக்ரம் எஃப்ஜே தான் வந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். அவங்களுக்குள்ள வர்றாங்க, பேசுறாங்க, போறாங்க, வராங்க, போறாங்க, பேசுறாங்க, அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு பிரச்சனை. இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நைட் 2 மணிக்கு வந்து நான் வந்து இந்த வீட்டுடைய கோ கண்டஸ்டன்ட், ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்றீங்க? பிக் பாஸ் சொன்னதில்ல, முதல் வாரம் நான் போனேன்ல, நீங்க போகணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க, டீ கொடுக்கல அதான பிரச்சனை அப்படின்னு சொல்ல, டீ பிரச்சனைன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுவாங்க கேட்க. வியனாக்கு வந்து அந்த குரூப் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம். ஸோ வியனாவும் அந்த கேங் தான். எஃப்ஜே வர உள்ள வராரு. ஸோ பேசுறாங்க. அதனால வந்து தெரியும்ல வியனாக்கு. அதான் வந்து வியனா வந்து உடனே சுதாரிக்கிறாங்க. எனக்கு யாரும் சொல்ல, நான் எந்த குரூப்பும் இல்லை, நான் வந்து சும்மா பார்த்ததுல எனக்கு புரிஞ்சது, நீங்க வேற வேற எதுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேற என்ன நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க, இவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க அதானே, அது வந்து நம்ம டீமுக்கே கொடுத்தாங்க, அது வந்து எனக்கும் தான் பிடிக்கல எனக்கு கொடுக்கும்போது, ஆனால் நான் போனேனே. இப்போ பிக் பாஸ் தானே சொல்றாரு. இப்போ கேப்டன் இங்கே விக்ரம் இவங்க சொல்லல, பிக் பாஸ் சொல்றாருல நீங்க போகணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு லோ பாயிண்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் லெட்டரே அமிச்சாரு எஃப்ஜே விக்ரம்க்கு, கூட்ட போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே அங்கே முடியாம அங்கே போயிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க சம்மந்தம் இல்லாம இந்த வடிவேலு வந்து இப்போ கமல் சாருடைய ஆடியோ லான்ச்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த பக்கம் சிவாஜி கணேசன், இந்த பக்கம் கமல் சார், ரெண்டு பேரும் ஹைவேல டேங்கர் லாரி மாதிரி போயிட்டு இருந்தாங்க, நடுவில் நான் டிவிஎஸ் 50ல போயிட்டு இருந்தேன் அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் 2 டேங்கர் லாரிகள், இந்த பக்கம் விக்ரம் எஃப்ஜே, அந்த பக்கம் ஒரு ஃபைட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா, இந்த பக்கம் ஒரு டேங்கர் லாரி, நடுவில் வந்து இந்த எலி வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க வேலையே கிடையாது, அது கேப்டனுடைய வேலை. அப்புறம் வந்து மேற்பார்வையிட மானிட்டர் பண்ண சொன்னாங்கல்ல, அது விக்ரமுடைய வேலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி சொன்னார்ல, அதான் பிக் பாஸ் சொன்னார்ல, அப்போ போகணும் இல்லை அப்படின்லாம் சொல்ல, சரி ஏன் போங்க, உனக்கு என்னமா பிரச்சனை, இப்போ நான் ஜெயிலுக்கு போகணுங்கிறியாம்மா, என்னமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க உடனே போயிட்டாங்க துஷார் கேப்டன்சிக்கு முதல் வாரம். அப்பா ஒரு கேப்டனாக இருக்கும் போதெல்லாம் சொல்ல, அவங்க சாண்ட்ரா பண்ணி கிளம்பி போயிட்டாங்க, இவங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க வந்து, அக்கா நான் உங்ககிட்ட தான்க்கா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல. ஸோ இதுதான் பஞ்சாயத்து. அவங்க போகல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மற்றவங்கலாம் போகாமல் இருந்திருக்காங்கல்ல, கனி அக்கா கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் லேட்டாக போனாங்க, நான் பிக் பாஸ் கிட்ட பேசி தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் வினோத் கிட்ட ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இவனா ராஜமாதாவா அப்படிலாம் நடுவில் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாரும் தான் பண்றாங்க, இது டீல் பண்ண வேண்டியது வியனாவுடைய வேலையும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் ஹவுஸ்மேட்டா நான் கேட்பேன், எப்பமா 2 மணிக்காமா அவங்களே செம்ம கோவத்தில் இருக்காங்க. 2 பக்கம் 2 டீம் இருக்கு, நடுவில் நீ என்னமா பண்றீங்க பர்ஃபார்மன்ஸு, நெய் பர்ஃபார்மன்ஸ் ஆமா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வியனா அங்கே போயிட்டாங்க, வெளியே போறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து இங்க சொல்லிருக்காங்க, அவ ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்பிட்டு இருக்கா கேட்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து அங்க முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, வியனா அதெல்லாம் புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு,
நீ போய் எஃப்ஜே வெளியே இருக்கான், எஃப்ஜேவை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லக்கா நான் ஹவுஸ்மேட்டா சொல்றேன், அவர் வரதெல்லாம் இருக்கட்டும், நான் ஹவுஸ்மேட்டா சொல்றேன்ட்டு இருந்தாங்க. அதாம்மா சொல்றேன், ஜெயிலுக்கு போனோம்னா அவங்க தானமா வந்து கூப்பிட்டு போனோம், நீ போய் அவனை வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அனுப்பி விட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெமி, எஃப்ஜே, வியனா ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து எஃப்ஜே வந்து சொல்ற அப்படி தலைவலிதுன்றாங்க. நைட் ஆனா கானா பாட்டு பாடுவோம்ல, இப்ப நான் கானா பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து அப்ப என்ன சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல கெமி வந்து கூப்பிட்டு பாட்டு பாடலாம் அப்படின்லாம் கெமி சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து வியனா ஒரு பர்ஃபார்ம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு, பிக் பாஸ் எனக்கு வந்து பயமா இருக்கு பிக் பாஸ், இங்க வந்து த்ரெட்டனிங்கா இருக்கு, இன்செக்யூரா ஃபீல் பண்றேன் பிக் பாஸ், என்ன பிக் பாஸ் அடிச்சிருவேன். ஆனா பிரஜன் அந்த மாதிரி வார்த்தையை எக்கச்சக்கமா விடுறாரு, ரெட் கார்டுக்கான வார்த்தை தான் அது அவர் பண்ணதெல்லாம். அடிச்சிருவேங்கிறாரு, காலி பண்றவன், செஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு, அது இதுங்கிறாரு, மூஞ்ச கிட்ட வந்து பேசுறாரு, கலம்பு அப்படிங்கிறாரு. என்ன பிக் பாஸ் இதெல்லாம் ரவுடிங்ல எல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்ல ரவுடிசம் பண்றதுக்கா பிக் பாஸ் இங்க வந்திருக்கிறாங்க, இது வந்து ஷோ அப்படின்லாம் சொல்றாங்க, இதை வந்து கேளுங்க பிக் பாஸ் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியும் கேமரால போயிட்டு என்ன சொன்னாங்க, வினோதை பத்தி சொல்லியிருந்தாங்க, ரவுடிசம் பண்ணவா வந்திருக்கிறாங்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க, கெட்ட வார்த்தை இங்க பேசினாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியில் அது கெட்ட வார்த்தையே இல்லை எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டாரு அவரு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க அது நாமினேஷன் போகும்போது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாரு உள்ள போ நாமினேஷன் சொல்லிட்டு இவரு சொல்லியிருப்பாரு, யாரு நம்ம சபரி. அப்ப பாத்தீங்கன்னா அவர் அதுக்கே கண்ணில் அடிபட்டிருக்கு, அது போய் பாருன்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவுண்டர் போட, இப்போ கமருதனுக்கும் இவருக்கும் முட்டும் நடுவுல வியனா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை இவர் விட்டார், பீப் பண்ணியிருப்பாங்க, என்ன வார்த்தைன்னு தெரியல, அதை மியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் அடிக்கிறதுக்கு வர மாதிரி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற இடத்துல உட்காந்து ரவுடிசம் பண்ணவா இங்கே வந்துருக்கிறாங்க, ரவுடி மாதிரி நாக்க கடிக்கிறாரு, நாக்க நீட்டுறாரு, மூஞ்சி அப்படி வைக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, முடியலன்னு சொல்லிட்டு தனியாக கேமரா முன்னாடி போய் புலம்பிருப்பாங்க. இங்கே வந்து ரவுடிசம் பண்றாரு பிக் பாஸ், என்னால் இந்த மாதிரி ஆளுங்களோடலாம் என்னால் இருக்க முடியல பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ் ஏதாவது கேளுங்க பிக் பாஸ், ஐ டோன்ட் நோ அப்படின்லாம் சொல்லிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு அழுதுட்டு போயிருப்பாங்க. இப்போ அதே போல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வந்து பிரஜன் இது மாதிரிலாம் பேசினார்ல, வார்த்தையை விட்டார்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்றத வந்து நார்மலா சொல்றாங்க போல இருக்கு. இங்க விக்ரமை பத்தி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போச்சுல, விக்ரம்க்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்லாம் அந்த பேப்பர் ரோடி சொன்னார்ல, அதாவது நீ வந்து என்னை டிச் பண்ண உன்னை நான் காலி பண்ணிருவேன், உன் வண்டி எடுத்துட்டு வந்து என் மேல இடிச்சா நான் கண்டமாக்கிடுவேன் அப்படின்லாம் தெலுங்கு பட்ட பஞ்ச் டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கான் இஷ்டத்துக்கும். ஸோ இப்போ வியனா பத்தி அந்த ஆள் பேசுனதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் வியனாக்கு தெரியல, இவங்க நார்மலாவே செஞ்சிருவேன், அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் முடிச்சிருவாங்கிறாரு, காலி பண்றவங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து த்ரெட்டனிங் வேர்டு. இங்க வந்து ரவுடிஸ்மா பண்ண வந்துருக்காங்க அப்படின்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணும், அட்ரஸ் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பாதி பர்ஃபார்மன்ஸ் இங்க வியனா போட்டிருக்கும் போதே அவர் வெளியே போயிடுறாரு எஃப்ஜே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா பார்வதி உட்கார்ந்து இருக்கும்போது பார்வதி சொல்றாங்க, இது வந்து இதை பெருசாக்க வேணாம், இது தேவையில்லாம அப்புறம் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டரா வரும் இது அப்படின்னு சொல்லும் போது, வரட்டும் அட்ரஸ் பண்ணிட்டோம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் ரோடி மறுபடியும் கோவம் வந்து, அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு இருக்காரு. இங்க திவாகர் வந்து கேமரா முன்னாடி போய் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா திவாகர் போனதுக்கு அப்புறமா பல வாட்டர் மெலான்கள் உள்ள இருக்கு, தண்ணி படங்கள் உள்ள இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு பர்ஃபார்மன்ஸா போட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தையை விடுறாரு, குத்திடுவேன், அது தேவையில்லாம பாத்தீங்கன்னா குத்தி அடிச்சு ஏத்தி விட்டுருவேன், வேணான்னு பாக்குறேன், சைலண்டா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வியனா பத்தி தான் இவர் சொல்றாரு, கண்டென்ட் பண்ண வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இது மட்டுமே இல்லை, அது ஆல்ரெடி விக்ரம் கிட்ட வார்த்தையை விட்டாரு, இது ரொம்ப பெரிய வார்த்தை தான், இது தப்பு, இவருக்கு ஹெவியா வார்னிங் கொடுக்கணும், ரெட் கார்டு ஸ்ட்ரைக் ஒன்னே கொடுக்கணும். சாண்ட்ராவும் எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டுருக்காங்க, அது பெரிய லிஸ்டா போகுது, அதை பத்தி தனியா பேசுவோம் நம்ம. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வியனா கிட்ட நமக்கு என்ன கேட்குறோன்னா, இது வினோத் உடனே போனீங்க கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு பயம்ன்றீங்க, அடுத்து பிரஜன் வந்து இவங்களை பத்தி சொன்ன வார்த்தை கேட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஜென்ரலா வேற இடத்துல பேசினதெல்லாம் கேட்டு போய் அங்க சொல்றாங்க ரவுடிசம் பண்ண வராங்க அப்படின்னு, 2 பேருமே ரவுடின்றீங்க. முதல் வாரத்திலே ஒருத்தன் வந்து வெட்டுருவேன் அப்படின்னா யாரான்னா எஃப்ஜே, அவர் மேல இவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கம்ருத் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பிக் பேர்ட்லாம் பேசி அடிகள்லாம் போயிருக்கிற அப்படி, ஆதிரி கிட்ட போனா அப்படி, அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட, அதுக்கப்புறம் துஷார் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிருக்கிற அப்படி, தள்ளியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க துஷார் கிட்ட, அங்க பாத்துருக்காங்க. துஷார் கிட்ட 2 முறை அது மாதிரி பிரச்சனை நடந்தது, ஆனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வினோத் கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்றீங்க, அங்க கமருதன் பேசலையா? இல்லை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு நான் பாட்டு கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன், நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொன்னார்ல திவாகரை சொன்னார் இவர் எஃப்ஜே. எங்கன்னா அந்த கனியக்கா இவங்க எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது வந்து, அதாவது அவர் ஷர்ட் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ கேப்டன் போய் தடுக்க போனாரு, அப்போ தள்ளு முள்ளாச்சு, அப்புறம் கனியக்கா வந்து ஜட்டியோட பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் அவங்க சொல்ல,
நாகரிகமா இல்லை, நான் நாகரிகமாக தான் என் கருத்து எடுத்து வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு தண்ணி படம் சொல்லிருந்துச்சு. இங்கே வந்து நீங்களும் எஃப்ஜே கட்டி பிடிக்கிறது கூட தான் அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா நீ ஆதிரியை தனியாக கூட்டின்னு போகிற அப்படின்லாம் இவர் சொல்ல, இவர் வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட தான் எல்லா பொண்ணுகிட்ட போய் முத்தம் கேட்குற, கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை சொல்ல, ஸோ அந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் வெளியில அப்படின்லாம் சொன்னா. அப்படி இந்த எஃப்ஜே வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ற வரை வியனா ஒண்ணுமே சொல்லல. கமருதீன் பண்ணும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேற 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா, இப்ப பிரஜன்னா இல்ல வினோத்னா இவங்க மட்டும் தான் பேசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. பிரஜன் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க வைஃப் முன்னாடி தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதை பண்ண வேண்டியதா இருக்கு. ஓவரா வார்த்தை விட்டுருக்காரு. குத்தி ஏத்திருவேன், அடிச்சு ஏத்திருவேன், என்ன வார்த்தை இதெல்லாம், அடிச்சு காலி. விக்கல்ஸாவது பாத்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டீங்க, இங்க எதுக்கு தேவையில்லாம இது வருது, குத்திடுவேன் அப்படின்லாம் சொன்னா தப்பு இல்லை, அப்ப அப்படித்தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வியனா வந்து வியனா நேரா இவர் இதை கேட்க வியனா போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது வேற லெவல் தான். நிஜமாவே ரெட் கார்டு தான். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிச்சயமா விஜய் இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அட்ரஸ் பண்ணலன்னா அது வேற மாதிரி பிரச்சனையாயிடும். சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றுவாங்க. இப்போ விஜேஎஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் 1 கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து நிச்சயமாக பிரஜனுக்கு இருக்கும், கூடவே சாண்ட்ராக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் ரெட் கார்டு வெளியே போங்கடான்னு சொன்னாலும் சொல்லலாம். அதை பற்றி தனியாக பேசுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சாயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.